உங்களுக்கு திருமணத்தை பற்றி உங்களுடைய நைட் மேர் என்ன? எப்பா திருமணம் அப்படின்ட்டாலே ஒரு பயம் அல்லது ஒரு எரிச்சல்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சாக்ரிஃபைஸ் சார். திருமணம்னாலே என்னோட ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்பர் 1, ஐ ஹேவ் டு கிவ் பர்த். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. பிறந்து பெத்துக்கிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண எனக்கு அது பிடிக்கலங்கிறீங்க. ரொம்ப ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். நம்மளுக்கு இப்ப இண்டிவிஜுவலா இருக்கிறோம்னா நான் என்ன பாத்துக்கிறேன், என்னோட ரூமை கிளீனா வச்சுப்பேன், என் வீட கிளீனா வச்சுப்பேன். என்ன சுத்தம், என்ன சுகாதாரம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், ஒரு குழந்தைய பாத்துக்கணும், ஒரு மதர் இன் லா பாத்துக்கணும், ஒரு ஃபாதர் இன் லா பாத்துக்கணும். அதானே உலக வழக்கம். அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க உன்னோட உடம்பு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? திருமணத்தையும் குழந்தையும் நீங்க கனெக்டே பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்களே. வேண்டாம், ஏன்னா பசங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க சார். குழந்தைய பெற்று எடுக்கிறது பெண்மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை என்னன்னா இந்த இப்படி பேசுறதுனால இதுதான் நாங்க இம்மெச்சூர்னு சொல்றோம். பிரதரா பூமரா பூமர் மாதிரி பேசுறீங்க. இதுவே நம்ம பேரண்ட்ஸ் நடிச்சிருந்தா இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசி இருக்க மாட்டோம். நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கல, நான் நினைக்கிறேன். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஒரு நாட்கள் உங்களால சர்வே பண்ண முடியும் தனிமையா. They can survive forever. Women live longer than men. Do you know that? மா இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. தேவைகள் பூர்த்தி செய்யறது. ஆணோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பெண் தேவைப்படுது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பெண்மைக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறேன் நான். புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? பாடி ஷேமிங் மட்டுமே பார்த்து சொல்றீங்க. நான் பாடி ஷேவிங்கே பேசலங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பெண்ணுக்கு ஆணின் தேவை இல்லையான்னு கேக்குறாரு. ஒரு பெண்மணி தனியா இண்டிபெண்டன்ட்டா வாழ கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. தனித்து நின்னு போனீனா உருப்பட முடியாது. அவன் போய்டா இத. Even though if you are in with a family you can be independent. அத நான் சொல்றேன் நானு. நீங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தாலுமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். ஹவுனா அது எப்படி முடியும்? நான் ஒருத்தரோட வைஃப், நான் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி, அப்ப ஒருத்தர் இந்த இடத்துக்கு இந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். கரெக்டா அவர் சொன்ன லைன்லயே போங்க. நீங்க ஆட் ஆன் பண்ணிடுறீங்க. கம்யூனிட்டி பத்தில அவர் சொல்லவே இல்லை. ஏட்டா சொல்லும் முதவியா இழிக்கிற. உமன் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு அவர் சொல்லவும் இல்லை. உங்களுடைய கருத்தியல் எல்லாத்தையும் இது மேல வச்சுட்டே போறீங்க. அவருக்கு ஹெல்த்தியா இருக்கணும், லைக் வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும். பையன் வீட்டு சைடுல இப்ப நான் வந்து ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இல்ல சார், லவ் மேரேஜ்ல வந்து ஆக்சுவலி நான் லவ் பண்ணிருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக் ஆயிருக்கு. கவலைப்படாத வடிவேலு, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப அவங்க கார் வச்சிருக்காங்கன்னா ஏன் உங்க பொண்ணு வச்சிருக்கல, இல்ல உங்க அப்பாவாவது வச்சிருக்கணுமே. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க விட மாட்டேன்டா. டேய் டைரக்டாவே கேக்குறேன். நீங்க இப்படி வச்சிருக்க மாப்பிளையா பாக்குறீங்க, நீங்களுமே அப்படித்தானே பாக்குறீங்க. கரெக்டா கட்டுட்டா. பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிதான் சொல்லிட்டீங்க. நீங்களும் தானே எதிர்பார்க்கறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. சின்ன விஷயமா இருந்தாலுமே விட்டு கொடுத்தாதான் அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்னா அது தேவையில்ல. இல்லையா? அப்படிலாம் இல்லையேம்மா. இல்லையா? அதெல்லாம் இல்ல.